இன்னைக்கு ஒரு மினி ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு பில்லிங்லாம் சொல்கிறேன். புட்டு சுடுறது இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக என்கிட்ட எல்லாமே இருக்குது. ரொம்ப பழசானது. ஒன்று எங்கள் மாமியார் கொடுத்துருப்பாங்க, எங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான திங்ஸ் தான் வந்து. ஸோ நாங்களே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு ஷாப் பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த புட்டு சுடுறது வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த சைஸ்க்கு வந்து ஒரு 3 பிளேட் வாங்கியிருக்கோம். இந்த ஜலிக்கிறது. ரீசெண்ட் டைமில் வந்து நாங்கள் நிறைய வந்து இந்த அரிசியெல்லாம் வீட்டிலே அரைச்சி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரிசி மாவாக செஞ்சுட்டு இருக்கிறது, ராகி மாவு வந்து அரைச்சி ஜலிக்கிறதுக்குலாம் எங்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால ஒரு வெள்ளை துணியை வச்சு தான் ஜலிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுவும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இருக்குது, நான் லாஸ்ட்டு காமிக்கிறேன். அண்ட் கத்தி. மெயினாக கத்தியுமே வந்து நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிருந்தப்போ 2-3 கத்தி வாங்கணும். அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. எது வந்தாலும் துருப்பிடிச்சு போயிடுது. இந்த வாட்டி வந்து ஃபுல் இரும்பு கத்தி. இது ஊரில் வந்து இந்த கத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதே வாங்கலான்ட்டு இது மாதிரி ஒன்றும். இது வந்து கொஞ்சம் பார்க்கவே நல்லா லுக்காக அழகாக இருந்துச்சு. இந்த ஷேப்பெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இது பிடிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதையுமே வாங்கிட்டோம். அப்புறமா இது குட்டி ஸ்டாவ். இந்த ஸ்டாவ் வந்து இப்படி பெண்ட் ஆகி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் வந்து 2 ஸ்டாவ் வாங்கலான்ட்டு பார்த்தது. அது நாங்கள் வாங்கியிருந்தோம். இன்னும் ஒரு 5 to 10 ருபீஸ்ன்ற மாதிரி கம்மியாகிருக்கும். ஆனால் இது வாங்குறதுக்கு நாங்கள் மெயின் ரீசனே இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டாக் க்ளீன் பண்ணுற இந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் இதுவே வாங்கிட்டோம். ஸோ ஃபைனலாக எனக்கு மெயினாக பிடிச்சிருந்துச்சு இதுதான். நார்மல் வெசலில் எடுத்துட்டு வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இதை வந்து ஒரு டிஸ்பிளேல பார்த்த உடனே இதுதான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா மாமாவும் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் தேவையில்ல போல இருக்குது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கேன். 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ் நான் கேட்ட உடனே ஓகே பண்ணி வாங்கிட்டோம். இதுவுமே ஆக்சுவலாக எங்ககிட்ட இருக்குது. இந்த பிராஸில் இல்லை, நார்மல் வெசலில் இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ பிளேட்ஸ் இருக்கா? இதில் முக்கியமான பிளேட் நமக்கு தேவைப்படுது. இந்த இவ்வளோ குட்டியாக இருக்கிற இடியாப்ப பிளேயர் தான். இந்த ஒரு இது எங்ககிட்ட இல்லை. அதுக்காக தான் மெயினாக வாங்குறது. இது சிங்கிளாக கிடச்சிருந்தாலுமே நாங்கள் வாங்கியிருந்துருப்போம். ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறத விடவே இப்போ எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் கொஞ்சம் நிறைய பிளேட்ஸ் தான் இருக்குது. அதுதான். அப்புறம் எங்கள் பிள்ளைக்கு ஒரு ஜம்பிங் பால் மாதிரி வாங்கணும், ரேடியேஷன் பால். அப்புறம் அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் மாங்காய்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ஓவராலாக இதுதான் எங்கள் பில். ஆக்சுவலி நம்ம வாங்க போனதே பனியார சட்டி தான். அதை தவிர்த்து வச்சு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ பனியார சட்டியும் வாங்கிட்டு இந்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.